தஞ்சாவூரில் நடைபெற்ற போராட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிகை த்ரிஷாவை குறித்து பொது மேடையில் அவமதிக்கக்கூடிய வகையில் பேசினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஸோ அதை பற்றி குஷ்பு அவங்க ஒரு சில விஷயங்களை மனம் திறந்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன விஷயங்கள் பேசியிருந்தாங்க, த்ரிஷாவை பற்றி அவங்க என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு அவங்க சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சை கண்டித்து ஒரு சில விஷயங்கள் வெளியிட்டிருந்தாங்க. அவங்க த்ரிஷா கிட்ட நிபந்தனையற்ற பகிரங்கமான மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்திட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு தரக்குறைவானது அப்படின்னும் மலிவானதும் அப்படின்னும் பெண்களை அவமதிக்கக்கூடிய வகையில் அந்த பேச்சானது இருந்துச்சு அப்படின்னும் நிறைய பேர் குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது ஒரு ஆண்மை உள்ள தலைவராக இருந்தால் மட்டும் போதுமா, அப்படி இருந்துட்டா உதயநிதி என்ன வேணாலும் செய்யலாமா, ஒருவேளை ஆண்மை நிறைந்த தலைவராக நீங்கள் இருந்தாங்க அப்படின்னா உதயநிதி நேராக சவால் விட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி குஷ்பு அவங்க பேசியிருக்காங்க. மேலும் உதயநிதி அவர்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கறதுக்கான துணிச்சல் அவர்கிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த விவகாரம் குறித்து குஷ்பு அவங்களுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருந்தாங்க. ஸோ குஷ்பு அவங்க இந்த அளவுக்கு ஆதங்கப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, த்ரிஷாவை பற்றி குஷ்பு அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதாவது அவங்களுடைய கேரக்டரைஸ் வைஸ் நல்ல ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நடிகை குஷ்புவினுடைய மகள் அவந்திகா மற்றும் ஷர்வன் சீனிவாசனுடைய திருமணம் கோவாவில் ரொம்ப ரொம்ப எளிமையாக அதே சமயம் விமர்சையாக நடந்து முடிஞ்சதுங்க. இந்த திருமணத்திற்காக கோவா சென்ற நடிகை த்ரிஷா அங்கு தான் 4 நாள் தங்கியிருந்திருக்காங்க. தங்கியிருந்ததோடு மட்டும் இல்லாமல் விழாவை நல்லபடியாக சிறப்பித்து கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் நடிகை த்ரிஷாவையும் விஜய் அவர்களையும் வைத்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாலுமே கூட த்ரிஷாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு குஷ்பு அவங்க ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவை மிஸ் சென்னை அழகிப்பட்டம் வென்ற காலத்திலேருந்து எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியோடு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எனக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு ஸ்வீட்டான நபர் அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்காங்க. அதுபோல் மேலும் திருமணத்துக்கு நாங்கள் அழைக்கிறதுக்கு முன்னாடியே குஷ்புவோடைய மகளே நேரடியாக த்ரிஷா தொடர்பு கொண்டு இந்த விசேஷத்துக்கு தேதி ஒதுக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு அன்போடு அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலையும் அவங்க பகிர்ந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் கேட்டுக்கிட்டதுனால த்ரிஷாவும் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கோவா போயிட்டு வந்திருந்தாங்க. மகள் அவந்திகாவுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரம்மாண்டமான வரவேற்பு நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லாமல் வெறும் 75 பேர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நெருங்கிய உறவினர்கள் மட்டும் நண்பர்களை வச்சு இந்த திருமணம் கோவாவில் நடந்து முடிஞ்சது. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா குஷ்பு அவங்க குடும்பத்தோடு போய் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் பத்திரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அழைப்பிதழ் வச்சு இன்வைட் பண்ணப்போ கூட விஜய் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை நல்லா ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ தான் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கேன். ஸோ சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேரத்தில் கோவாக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றத விஜய் முன்கூட்டியே குஷ்பு கிட்ட எடுத்து சொல்லியிருந்தார். ஸோ அதையுமே குஷ்பு அந்த இடத்துல வெளிப்படையாக பேசியிருந்தாங்க. எல்லாரும் தப்பாக பேசுகிற அளவுக்கு த்ரிஷா ஒன்றும் மோசமானவங்க கிடையாது, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல ஒரு பொண்ணு, ஸ்வீட்டான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி தான் குஷ்பு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா த்ரிஷாவை அவங்க நடிக்கிறதுக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த சினி ஃபீல்டுக்கு த்ரிஷா வரத்துக்கு முன்னாடியில் இருந்தே த்ரிஷாவை குஷ்புக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு அந்த மாதிரி தப்பான ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய பொண்ணு கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா பேசும், எல்லாருக்கிட்டேயும் நல்லா பழகக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் குஷ்பு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா குஷ்புக்கு இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, இப்படி ஒரு நல்ல பொண்ணை உதயநிதி ஸ்டாலின் ஒரு பொது மேடையில் இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. த்ரிஷா நடிகை அப்படின்றத விட்டுடுங்க, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பொண்ணு, அதுவும் திருமணமாகாத ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை போய் ஒரு பொது மேடையில் பப்ளிக் பேஸில் இத்தனை பேர் மத்தியில் இந்த மாதிரி அவதூறுவாக பேச வேண்டிய அவசியம் என்ன? த்ரிஷாவுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் என்ன முன்னாடி பகை இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒருத்தங்களோட பர்சனல் லைஃப்பில் அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் நம்ம போயிட்டு அவங்கள பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், தலையிடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே தப்பான ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் அவர் பேசின விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. ஒரு த்ரிஷாவை பற்றி எப்படி இப்படி பேசலாம்? திருமணமாகாத ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பொது மேடையில் வச்சு இப்படி பேசுகிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அந்த மாதிரியான விஷயங்களை தான் உதயநிதி அவர்கள் செய்திருந்தார். என்னதான் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலுமே கூட அவர் பேசணும்னு நினச்சா விஜய் அவர்களை தான் பேசணுமே தவிர த்ரிஷாவை பேச வேண்டிய அவசியம் கிடையாது.
ஸோ போட்டி வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள தான். இதில வந்து நடுவுல வந்து அவங்களோட பழக்கமா இருக்கக்கூடியவங்க, தெரிஞ்சவங்க இவங்களெல்லாம் வந்து பேசணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம த்ரிஷாவ பத்தி அவங்க பேசின அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளானதாவே ஆணுச்சுங்க. அதன் காரணமா உதயநிதி அவர்கள் வந்து கைதும் செய்யப்பட்டாரு. ஸோ, அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து பெருசா போனது. இத பத்தி குஷ்பு என்ன சொல்றாங்க அப்டின்னா, த்ரிஷா கிட்ட உதயநிதி கண்டிப்பா வந்து மன்னிப்பு கேட்கணும். அதுவும் பகிரங்கமா வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே வந்து ஆவேசமா வந்து பேசியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா, எல்லாருக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்காக எல்லாரையும் வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாரி, த்ரிஷாவுக்கு அவங்களுடைய சப்போர்ட்ட வந்து அவங்க குடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, த்ரிஷா மீதான அவங்களுடைய பாசத்த அவங்க வந்து நல்லா வெளிப்படையா வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. எப்போதுமே எந்த சூழ்நிலையும் த்ரிஷா மேல இருக்கக்கூடிய அன்பையும், பாசத்தையும் காட்டுறதுக்கு தயங்க மாட்டேன் அப்படின்ன மாரியும் அவங்க வந்து அதிரடியா வந்து பேசியிருக்காங்க. ஸோ, ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த மாரி ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒரு சிலர் இருக்கக்கூடிய பட்சத்தில கண்டிப்பா வந்து பிரச்சனைகள் வந்து வராது. ஸோ, த்ரிஷாவ பொறுத்தவரைக்கும் என்னதான் அவங்க வந்து திரைத்துறையில வந்து நடிகையா வந்து ஒரு சிறந்த பேர் எடுத்திருந்தாலுமே கூட, கண்டிப்பா இன்னும் வந்து திருமணம் ஆகாத ஒரு பொண்ணு அப்படின்றத எல்லாருமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ யாரோடையும் வந்து லிங்க் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், அவங்கவங்களுடைய பர்சனல் அதாவது அவங்கவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அவங்க எப்படி வேணா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது பொது மேடையில அவங்கள வச்சு பேசுறது அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஸோ இந்த இடத்துல உதயநிதி அவர்கள் செய்தது தவறு அப்படின்னு யாரெல்லாம் வந்து நினைக்கிறீங்களோ மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. த்ரிஷாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆக்ட்ரஸ்ஸு. ஸோ, திரைத்துறையில பிரம்மாண்டமா வந்து நடிச்சிட்ருக்காங்க. சொல்லப்போனா சமீபத்தில அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்கன்னு சொல்லணும். இவங்க பேசக்கூடிய பேச்சுக்களா இருக்கட்டும், போடுற கமெண்ட்டா இருக்கட்டும், இதையெல்லாம் பத்தி பார்க்குற அளவுக்கு கூட அவங்களுக்கு வந்து டைம் கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியா இருந்தாங்க. ஸோ, அவங்களுடைய ஃபீல்டில அவங்க சாதாரணமா தான் இருக்கிறாங்க. இருந்தாலுமே கூட அவங்கள சுத்தி சுத்தி இந்த பிரச்சனை வரதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா, விஜய் அவங்களுடைய மனைவி பண்ணது தான். அவங்க வந்து ஆல்ரெடி வந்து த்ரிஷாவ பத்தி தப்பா ஒரு விஷயத்த வந்து பேசிட்டாங்க. அது இப்ப அந்த இமேஜ் வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து ரொம்ப வந்து அப்பட்டமா வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அதனால தான் எங்க பார்த்தாலும், யார பார்த்தாலும் விஜய் பார்த்தா த்ரிஷாவ பத்தி இணைத்து வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன வச்சு பார்க்கும்போது கூட, எல்லாரும் பேசும்போது கூட, த்ரிஷா அதில கோவப்படவே கிடையாதுங்க. எந்த ரியாக்ஷனும் பண்ணாம, அவங்க பாட்டுல அவங்க வேலைய மட்டும் தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா, எல்லாரும் பேசுறாங்க அப்படின்றதுக்காக அது உண்மையாயிடாது. உண்மையான விஷயங்கள பேசும்போது மட்டும் தான் அதுக்கான ரியாக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ, இப்படி தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. இருந்தாலுமே கூட அவங்கள மீண்டும் மீண்டும் வந்து வச்சு பேசுறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சரி கிடையாது. ஸோ, குஷ்பு அவங்க த்ரிஷாவுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து த்ரிஷாவுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தது மிகப்பெரிய ஒரு தவறு. ஸோ நீங்களும் த்ரிஷா அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.